வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது மே மாதத்துக்கான பலன்கள். இந்த மே மாதம் அப்படிங்கிறது ஆங்கில மாதம். மே மாதம் அப்படிங்கிறது சித்திரையினுடைய 18ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் தொடக்கம் வரைக்கும், அதாவது சித்திரை வைகாசி 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மொத்தம் 30 நாள் இருக்குது இந்த மே மாதம் அப்படிங்கிறது. இந்த 30 நாளுக்குமான பலன்கள் அப்படிங்கிறது என்ன, 12 ராசிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். முதல்ல இந்த சித்திரையினுடைய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். சித்திரை மாதம் அப்படிங்கிறது சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரை 17 அன்று வருது. சித்திரை 17 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சித்திரை 18 வரைக்குமே பௌர்ணமி இருக்கும். சித்திரை 18 தான் மே மாதத்தினுடைய முதல் நாள். அப்போ இந்த மே மாதம் தொடங்கிறது சித்ரா பௌர்ணமியில் தான் தொடங்குது. ஸோ இந்த மே மாதம் மிகுந்த சிறப்பு வாய்ந்த மாதம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷமாக இருக்குது. என்ன விசேஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஷத்தில் வழக்கம் போல் எல்லா சித்திரை மாதத்திலும் சூரியன் உச்சமாக தான் இருப்பார். ஆனால் இந்த வருடம் மட்டும் செவ்வாய் ஆட்சி பலம் கொண்டு அதே வீட்டில் இருக்கார். அதே மாதிரி ரிஷபத்தில் புதனும் சுக்கிரனும் 2 நட்பு கிரகங்களும் இணைஞ்சு ஒரு அற்புதமான ஒரு நிலையில், சிம்மத்தில் கேது, அடுத்த நிலையில் பார்த்திங்கன்னா மிதுனத்தில் குரு, அவர் இந்த மாதத்தில் கடகத்தை நோக்கி பயணிப்பார். அதே மாதிரி கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இந்த மாதிரியான விசேஷம் கொண்ட ஒரு கிரக அமைப்புகள் இந்த மே மாதத்தில் அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறது 12 ராசிக்குமே ரொம்ப 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 சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சுப கிரகங்கள் அதாவது ஒரு சுப ராசியில், ரிஷபம் அப்படின்றது விசேஷமான ராசி. அங்கே புதனும் சுக்கிரனும் இணைஞ்ச மாதிரி ஒரு மாதம் பிறக்குது அப்படின்னாலே அது விசேஷம்தான். சரி, என்ன மாதிரியான நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய விசேஷங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தான் சித்திரகுப்தனுடைய வழிபாடு நடக்கும். சித்திரகுப்தன் அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, யமனுடைய பிஏ, அதாவது அசிஸ்டண்ட். இவர் தான் பாவ புண்ணிய கர்மா கணக்குகளை கையில் வச்சக்கூடியவர். ஸோ இவரை வழிபடக்கூடிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி. அது மட்டும் இல்லாது ஒவ்வொரு குடும்பத்திலையும் அந்த குடும்பத்தினுடைய கன்னி தெய்வங்களை வழிபாடு பண்ணக்கூடிய மாதம்தான் சித்ரா பௌர்ணமி. சித்ரா பௌர்ணமி என்று விசேஷமாக அவங்கவுங்க குடும்பத்தில் கன்னி தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. நம்ம வேணால் கன்னி தெய்வங்களுடைய வழிபாடு எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி வீடியோவை கூட கொடுப்போம். ஸோ கன்னி தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானதும் கூட, முக்கியத்துவம் வாய்ந்ததும் கூட. இதில் சித்திரகுப்தனுடைய வழிபாடு ரொம்ப ஒரு அவசியமான விஷயம். அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம், அவரவருடைய குலதெய்வ வழிபாடு. இதில் ரொம்ப குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னா அன்னதானம் கொடுக்கறது. இந்த சித்திரை மாதத்தினுடைய ஒரு உக்கிரமான காலகட்டத்தில் அன்னதானம் கொடுக்குறத காட்டிலும் நீர்மோர் கொடுக்கறது, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ அவங்க வயிறு குளிர்றது போல், மனம் குளிர்வது போல் உங்களுக்கு கர்மா தீர்க்கப்படும் அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். ஸோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த சித்திரை மாதத்தில் கத்திரி வெயில் அப்படிங்கிறது மே மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு மே 28 வரைக்கும் இருக்கும். இந்த 25 நாட்களும் மக்கள் அதிகப்படியாக யாரும் வெளியில் வராமலும் சில விஷயங்களை தவிர்த்துக்கவும் வேணும். ராசி அன்பர்களுக்கு மே மாத பலன்கள். இந்த மே மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு மந்தமான சூழ்நிலை காணப்படும். 2வது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, வாழ்க்கை துணை அப்படின்றதுனால சில கசப்பான சம்பவங்களை வாழ்க்கையில் சந்திக்க வேண்டிய நேரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மே மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அவங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ஒரு சுயநலத்தோடையும் பேராசையோடையும் அமைஞ்சு அதன் பின் விளைவுகள் உங்களை தாக்கும். அது எல்லாமே வாழ்க்கை துணை தான் நமக்கு ஒரு வழிகாட்டியாக நம்ம கூட வர்றாங்க.
ஆனால் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் சரியா தவறா, அதன்படி நடக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து நம்ம செயல்படணும். வருமானம் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பு தான். அதில் எந்த ஒரு குறைபாடுகளும் வரவே வராது. வருமானம் பொருளாதாரம் நிறைவாக இருக்கும். சொல்லப்போனால் அதிகமான வருமானங்கள் பொருளாதாரங்கள் இருக்கும். முதலீடுகள் பொறுத்த வரைக்கும் வெற்றியை தான் கொடுக்கும். முதலீடுகளில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னம்னா சிறிய வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அல்லது தொழில் பண்ணக்கூடியவங்க, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் தொழில் பண்ணக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில்கள் அமோகமாக இருக்கும். தொழில் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும். லாபங்கள் அதிகரித்தது மூலமாக சேமிப்பு அதிகரிக்கும். ஆனால் வாழ்க்கை துணையினுடைய ஒரு கருத்து கோட்பாடு மட்டும் உங்களுக்கு தவறான வழிகாட்டுதல் அமையும். ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி தந்தை மகன் உறவு, இது கசப்புகளை அளவுக்கு அதிகமாக ஏற்படுத்தும். தந்தை உடனான உறவு மட்டும் இல்லாமல் வாக்குவாதங்கள், அதே மாதிரி சொத்து தகராறுகள், தந்தைக்கிட்டேருந்து வர வேண்டிய சொத்துக்கள் வராமல் போகிறது, அதில் ஏதேனும் வம்பு வழக்குகள் வர்றது, இந்த மாதிரியான சூழல்கள் உங்களுக்கு காணப்படும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் வழியில் பார்க்கும்போது, குழந்தைகள் வழியிலையாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய படிப்புகளாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு அல்லது வெளி இடங்களில் போய் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள், சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு பயணங்கள் நிச்சயமாக உண்டு. பயணங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன பயணங்கள்னு கேட்டிங்கன்னா, வெளியூர் வெளிநாடு பயணங்கள், அதே மாதிரி கல்ஃப் கண்ட்ரி குறிப்பாக அந்த மாதிரி போகக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக இருக்குது. நீண்ட நாளாக முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சி இப்போ சக்ஸஸ் ஆகும். அந்த முயற்சி எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதன் மூலம் வருமானம் பொருளாதாரம் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக உயரும். குறிப்பாக ஐடி துறை சம்மந்தப்பட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது நிச்சயமாக நல்லாயிருக்கும். இயந்திரம், கட்டுமானம், பொறியியல் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது சார்ந்து நீங்கள் ஜாபோ தொழிலோ இந்த மாதிரி தேடினீங்க அப்படின்னா, அதுவும் வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்டு தேடினீங்க அப்படின்னா நிச்சயமான முறையில் அது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்க தான் செய்யும். அதில் ஒரு இடர்பாடுகள் அப்படிங்கிறது இல்லை. அதே சமயத்தில் உங்களுடைய கோபங்கள் அப்படிங்கிறத நீங்கள் குறைச்சிக்கணும். தலைக்கணம் அப்படிங்கிறத குறைச்சிக்கணும். நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகரிக்கும். எனக்கு கீழே தான் எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்கள் பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு உயரத்துக்கு கொண்டு போகாது தவிர உங்களுக்கு அது ஒரு கெடுதலான விஷயங்களை நிச்சயமாக கொடுக்கும். அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் சரியான பாதையில் போகணும் அப்படின்னா, பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்தக்கூடியவங்க. மற்றவங்க கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. ஸோ அதுதான் சிம்மராசிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மே மாத காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் நுட்பமாக யோசிப்பீங்க, நுட்பமாக சிந்திப்பீங்க. அதன் மூலம் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய மனசாட்சிப்படி நடப்பீங்க. அதுதான் நல்லது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது. மற்றபடி கிரக நிலைகள், மாத கிரகங்கள், வருட கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பில் அமைஞ்சிருக்கு. அதை பயன்படுத்தி வாழ்த்தி அமைகிறோம். நாம் இதுவரைக்கும் பார்த்த ராசி பலன்கள் எல்லாமே பொதுவான ராசி பலன்கள் தான், 12 ராசிக்குமே. அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் தனிப்பட்ட பலன்களை கையில் வச்சுருக்கோம். உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, அல்லது ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஜோதிடத்தில் சந்தேகம் இருக்குன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, நம்ம நம்பர் கீழே ஸ்க்ரீனில் தெரியுது. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் நம்மக்கிட்ட பேசலாம். இல்லை ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்போ வேணாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணி ஜாதகம் பார்த்துக்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.